வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி ராதிகா வீட்டுக்கு வராரு. ஹாய் ராதிகா, எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ராதிகா கோபப்படுறாங்க. ஐயோ உள்ள இருக்கிறாளா அப்படின்னு கேட்குறாரு. அவ எங்கேயோ இருக்கிறா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. என்ன ராதிகா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிற, அங்கே வச்சு சண்டை தானே போட்ட அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் சண்டை போட வந்தேன், நீங்க உங்களோட முன்னாள் மனைவியோட கேண்டீன் இனாகிரேஷனுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. அவங்கள பிடிக்காதுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்றீங்க, அவங்களோட கேண்டீன் இனாகிரேஷனுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நீயும் தானே போன, அப்ப நீயும் பாக்கியாவை பார்க்க போனேன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கோபி கேட்குறாரு. அது என்னோட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நான் போனதும் நீங்க வந்ததும் ஒன்னா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பாக்கியாவோட வளர்ச்சியை பார்க்கணும்னு ஆசை, அதனால தானே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இனியாவை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. இனியா இங்க உங்க கூட வந்துட்டாளா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு கோபி சொல்றாரு. போய் பேசாதீங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அவளை நீங்க டைவர்ஸ் பண்ணாலும் அவளை நீங்க விடல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அவ முடிவெட்டினாலும் வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு ஆச்சரியம், அதை என்கிட்டயே வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவளை விட்டுட்டு வந்துட்டோன்னு உங்களுக்கு கவலையா இருக்கா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. உங்களோட அம்மா அப்பாலாம் எதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு அவ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவ மருமக அப்படின்னு சொல்றாரு கோபி. உங்களை வச்சுதானே பாக்கியா அவங்களுக்கே சொந்தம், உங்களுக்கு ஒண்ணுமில்ல ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி மருமக அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. நீங்க என்னதானே இப்ப கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க, அப்ப நான் தானே அவங்களுக்கு மருமக அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, அவங்கள ரொம்ப பாசமா வாங்கத்த அப்படின்னு நான் கூப்பிட்டா, நான் என்னோட மருமகளோட கேன்டீனுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் யார் அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. எல்லாரும் பேசி வச்சு அவமானப்படுத்துறீங்களா என்னைய அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. உங்களோட அம்மாவும் அப்பாவும் அங்க எதுக்காக வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஏன் வரேன்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு, அவங்க வராங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கோபி சொல்றாரு. சரி நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நான் இனியாவை கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. எல்லாமே போய் அப்படின்னு கோவப்பட்டுட்டு போறாங்க ராதிகா. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே வராங்க. பாக்கியா மட்டும் வீட்டுக்குள்ள வரதுக்கு பயந்துட்டு வெளியவே நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ள மாமா அப்படின்னு பாக்கியா மாமனார் கூப்பிடுறாரு. அத்தை உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மாமா அவங்களுக்கு நான் கிளாஸ் போறது தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, பாத்துக்கலாம் உள்ள மாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. இனியா தாத்தாட்ட சொல்றாங்க. தாத்தா நான் அம்மாவுக்கு பயப்படுற மாதிரி இப்ப அம்மாவும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஈஸ்வரி ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா நடந்துச்சுல அப்படின்னு சொல்றாரு பாக்கியா மாமனார். அதுவும் நீ குத்து விளக்கு ஏத்தின அழகு இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் கோச்சிட்டு இப்போ ரூம்குள்ள போயிடுறாங்க. விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு எழில். பாக்கியா சொல்றாங்க, நான் அத்தைகிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் வேணான்னு சொல்றாங்க. அத்தையை பார்த்து நான் மன்னிப்பு கேட்டாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மாமியார்ட்ட பேசுறதுக்காக போறாங்க. எடுத்தா சொல்றாங்க, பெரிய சண்டை எதுவும் வந்துடாதுல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி சொல்றாங்க, பாட்டி கத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார்ட்ட என் மேல கோவமா இருக்கிறீங்களா அத்தை அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து நீ வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, நீயும் என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு கேக்குறாங்க. பொய்யா நானா அத்தை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அடிக்காத பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். நீ ஏதோ கிளாஸுக்கு போறையாமே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில இனியா அங்க என்ன நடக்குதுன்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீ எத்தனை நாள் கிளாஸ் போயிருந்தேன்னா திறப்பு விழாவுக்கு கூப்பிடுற அளவுக்கு வந்திருப்ப அப்படின்னு சொல்றாங்க. என்ன போயினாலும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியா ஊரு சுத்து, நான் இங்க சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஜெனிக்கும் அமிர்தாவுக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியலன்னா நீ என்ன அப்படி நடத்தினேன்னா அவங்க எனக்கு எப்படி மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை நான் கிளாஸுக்கு போனேன்னு சொல்றீங்களே, நான் எதுக்கு போனேன்னு ஒரு வார்த்தை கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா சொல்றாங்க, அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சுல அத்தை, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ராதிகா என்னை கூப்பிட்டு பேசணுன்ற அவசியமே இல்லத்த, ஆனா என்னை கூப்பிட்டு இங்கிலீஷ்லயே பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவளுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். அப்படி கேளுங்கத்தா, அவங்கள விட பெரிய ஆளு அந்த கோடீஸ்வரன், அவரே என்கிட்ட தமிழ்ல பேசுறப்ப ஆனா அந்த ராதிகா என்கிட்ட வேக வேகமா இங்கிலீஷ்ல பேசினாங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்லத்த, அதனால என்னை அவமானப்படுத்துறதுக்காகவே பேசினாங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. பேசி முடிச்சுட்டு இங்கிலீஷ் தெரியாம நீங்க எப்படி பிசினஸ் பண்றீங்கன்றத நானும் பாக்குறேன்னு சொன்னாங்கத்த அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத்த, எனக்கு ஒரு வார்த்தை கூட திருப்பி பேச தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உங்க மருமக அந்த பாக்கியா முன்னாடி இந்த மாதிரி அவமானப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அத்த அப்படின்னு கேக்குறாங்க. நீ எதுக்கு கண்டவங்க முன்னாடி எல்லாம் அவமானப்படணும் அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. அதுதான் பாயிண்ட், அதனாலதான் இங்கிலீஷ் கிளாஸ் போய் சேர்ந்துட்டேன் அத்த அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாசம் மட்டும் கத்துக்கிட்டேன்னா அடுத்து நான் பட்டுன்னு இங்கிலீஷ்ல பதில் சொல்ல முடியும் அத்த என்னால அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவளுக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார்.
இப்ப சொல்லுங்க அத்தை, நான் பண்ணது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. நீ கிளாஸுக்கு போனது தப்பு இல்ல பாக்கியா, ஆனா என்கிட்ட சொல்லாம போனதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரியான பெரிய மண்டு அத்தை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீங்க சொன்னா ஒத்துப்பீங்கன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு நல்ல அத்தைய நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இனிமேல் சத்தியமா உங்ககிட்ட சொல்லாம நான் இந்த வாசல கூட தாண்ட மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். நான் இப்படி போய் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியா. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷன்ல நடந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இனியா இப்போ மயுக்கு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏன் டாடி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகல அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க மட்டும் அங்க போயிருக்கிறீங்க, போட்டோஸ்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க மயு. ராதிகா அந்த போட்டோவை வாங்கி பாக்குறாங்க. இனியாவை நீங்க கூப்பிட தானே போனீங்க, அவ வரலைன்னா உடனே வர வேண்டியது தானே, எதுக்கு போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. போட்டோ எடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் இனியாவை பிக்கப் பண்றதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. டேடி அப்ப நீங்க கேண்டீன் இனாகிரேஷனுக்கு வரலையா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. ராதிகா கோபியோட அப்பாட்ட பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் மகன் கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு மருமக தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாரு கோபியோட அப்பா. ராதிகா சொல்றாங்க, உங்களோட மகன் என்ன தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்களும் கோபியோட அம்மாவும் அந்த பாக்கியாவை தான் மருமகன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்ப நான் யாருமே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கோபி அப்பா சொல்றாரு, இவன் என்னதான் தப்பு பண்ணாலும் ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவன் எங்களோட மகன் தான், ஆனா நீ எங்களுக்கு அப்படி கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஒரு நாளும் எங்களால மருமகளா பார்க்கவே முடியாது, எங்களுக்கு இருக்கிற ஒரே மருமக பாக்கியா தான் அப்படின்னு சொல்றாரு. 25 வருஷமா பாக்கியா எங்க கூட தான் இருக்கிறான், இப்ப கூட எங்களுக்கு ஒண்ணுன்னா அவ உயிரையே கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் பாக்கியா எங்களை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கிறா, பாக்கியா எங்களுக்கு மருமக கிடையாது, மக மாதிரி அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்குள்ள 1008 சண்டை பிரச்சனைகள் வந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்கு இருந்தாலும் அவதான் எங்களோட மருமக, அதுக்காக நான் உன்னைய தப்பா நினைக்கல, தப்பா பேசலமா, உன்னை மருமகளா எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் மருமக இல்லைன்னா இந்த வீட்டுல ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுறாங்க ராதிகா. கோபி அப்பா சொல்றாரு, நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னோட பேத்தி தான் அப்படின்னு சொல்றாரு. அவ சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, இவன் என்னோட மகன், நீ என்னோட மருமகன்ற உரிமையிலலாம் நான் இங்க இல்லை அப்படின்னு சொல்றாரு. புருஷன்ற முறையில இவன்ட்டு நீ எந்த உரிமை வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன்ட்ட இருந்து மட்டும் நீ எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இனியா நீ வா, நம்ம இங்க இருந்தா சண்டை தான் வரும், நம்ம கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. மயுவையும் கூப்பிடுறாரு இனியாவோட தாத்தா. ராதிகா மயுட்ட நீ எங்கேயும் போவேனா, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராதிகா சொல்றாங்க, என்னை எவ்வளவு அவமானப்படுத்துறாருன்னு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, என்னோட அப்பா அம்மா உன்னை ஏத்துக்கணும், நீ ஏன் துடிக்கிற ராதிகா அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் உன்னை ஏத்துக்கிட்டேன்ல, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் தான் மருமகன்னு உங்களோட அம்மாவும் அப்பாவும் அவங்க வாயால சொல்லணும் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒன்னும் திருட்டுத்தனமா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஊரை கூட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களோட அம்மா அப்பா வாயால அவங்கள என்ன மருமகன்னு சொல்ல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராதிகா. என்ன பண்றதுன்னு தெரியாம கோபி முழிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.